எவ்வளவு தடவை அவமானப்பட்டிருப்பீங்க. போற வரவங்க கிட்ட எல்லாம் வேணும்னே இங்கிலீஷ்ல பேசி அவ உங்களை அவமானப்படுத்துவா. நீங்களும் அவமானப்பட்டு நிப்பீங்க. அழுது பிரயோஜனம் இல்ல. அந்த அக்கறை படிப்புல இருக்கணும். என்ன பண்ணலான்னு நீயே யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. நீ வா அத்தை. வெண்ணிலா, முத்து மாமா, என்ன நான் வந்து நிக்கிறது கூட தெரியுமா அப்படின்னு பலத்த யோசனை. ஏதோ சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணும் இல்லையா? ஏதோ இருக்கு. அதான் முகத்தை எழுதி ஒட்டி இருக்க. சொல்லு 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 சொல்லு, என்ன விஷயம்? இல்ல முத்து மாமா, கோவில் அந்த இந்திக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாங்க. அப்ப எனக்கு எதுவுமே பதிலே பேச தெரியல. ஆனா ஸ்வேதா கானால இங்கிலீஷ்ல பேசினாங்கல்ல, அதான் ஜனனியும் ருத்ராவும் 2 பேரும் என்ன திட்டுறாங்க. நீயும் நல்லா இங்கிலீஷ் கத்துக்கோ, இல்லனா முத்து மாமாவுக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நீ இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் எனக்கு உன்னை பிடிக்காம போறதுக்கும் என்ன சம்பந்தம்? புரியவே இல்லையே. அதான் இங்கிலீஷ் பேசுன இங்கிலீஷ்காரனே பிடிக்காம நாட்டு விட்டு வெளியே அமைச்சு சுதந்திரம் வாங்கி சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். நீ என்னடா இங்கிலீஷ் பேச முடியும்னு வருத்தப்பட்டு இருக்க? இங்கிலீஷ் பேசுறவங்க பெரிய ஆள் இல்லம்மா, அது ஒரு மொழி. அதை கத்துக்கலாம், அவ்வளவுதான். அதை பத்தி நீ யோசிக்காத. அப்படியே முத்து மாமா, அப்போ நான் இங்கிலீஷ்ல பேசாம இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கும்ல? ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு உனக்கு? என்ன கேள்வி இதெல்லாம்? நீ இங்கிலீஷ் கத்துக்கிட்ட மட்டும் இப்ப என்ன ஆயிட போகுது? வெண்ணிலான்ற வந்து இப்போ ஒயிட் மூன் அப்படின்னு மாறிட்டு போறடா. ஏன் தங்கச்சி, உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமா? ஏன் சொல்லல? என்ன ஏன்னாங்கிற? நாங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இங்கிலீஷ் கத்து கொடுக்குற வாத்தியாரு என்ன பார்த்தா சும்மா மிரண்டு கிட்டு ஓடிடுவாரு. வேணும் மாப்பிள்ளை கேட்டுப்பாரு. டே ஆமா விட்டுரு. இருறா, நிஜமா தங்கச்சி மிரண்டு ஓடுவாரு. சரி, விதி வழி அது, கேட்டுக்குமா? அவன் கிடக்குற விட்டுமா. நீ என்னடாண்ணா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிலீஷை பார்த்து பயப்படுற. நீ எங்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. You can talk in English, walk in English, laugh in English, cry in English. Twinkle twinkle little star. Johnny Johnny yes papa, eating sugar no papa, open your mouth. எப்படி இருக்கு நம்ம இங்கிலீஷ்? கேவலமா இருக்குடா. இப்போ என்ன சொன்னான்றது உனக்கு நான் தமிழ்ல சொல்லணுமா? சத்தியமா என்னால முடியாதுமா. எனது இங்கிலீஷே கிடையாது. அவன் வாய்க்கு வந்தபடி எதுவும் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். மாப்பிள்ள, இது ஒரிஜினல் இங்கிலீஷ், ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ். பாத்தியா, ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி பல பேர் நாக்குல விளக்கண தடவிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்பிடாத. உனக்கு இங்கிலீஷ் தெரியல, நீ மனசு வருத்தப்படுறது ஒரு வகையில சரிதான். ஏன்னா நீ ரொம்ப நல்லவ, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நல்லவளா இருக்கிறது மட்டும் பத்தாது, வல்லவளாவும் இருக்கணும். நம்ம 4-5 விஷயம் கத்துக்கிறது என்னைக்குமே அது நல்லது தான். இப்போ நீ தினம் நிறைய விஷயம் கேட்டு கத்துக்கிறல, அதுல இங்கிலீஷ் ஒன்று இருந்துட்டு போட்டோம். புரியலையா? இப்ப பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போயிட்டு அக்கா வத்த குழம்பு எப்படி வைக்கிறது கேட்டு கத்துக்கிட்டல, எதிர் வீட்டு அக்கா கிட்ட போயிட்டு கோலம் போடுறது எப்படின்னு கேட்டு கத்துக்கிட்டல, அதே மாதிரி இங்கிலீஷும் கேட்டு கத்துக்கோ. அப்ப நான் இங்கிலீஷ் கத்துக்குவா முத்து மாமா? தாராளமா கத்துக்கோ. நம்ம வீட்லயே கத்துக்கோ. ஜனனி இருக்கா, ருத்ரா இருக்கா. ஆனா சரி, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் போய் மூஞ்சி சொல்லிட்டு வரேன். சரி வெண்ணிலா, மாப்பிள்ள ஆங்கிரி, புட் இட் தி ஃபுட் இன் பிளேட். சாப்பிட எடுத்து வைன்னு சொன்னேன். நமக்கு இங்கிலீஷ் தெரியும்ல. இங்க பாரு ருத்ரா, நீங்க 2 பேரும் சொன்னதை நான் கேட்காம போனதுக்கு சாரி. சாரியா? என்னடா இது, இந்த புள்ள இங்கிலீஷ்லாம் பேசுது? கிண்டல் பண்ணாத ஜனனி. நான் முத்துமாமா கிட்ட கேட்டேன், அதுக்கு முத்துமாமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டா நல்லதுதான்னு சொல்லுச்சு. நாங்களும் அதேதான் சொன்னோம்.
நீ கேட்கல. அண்ணா இதுவே உன் முத்து மாமா சொன்னா உனக்கு கரெக்டா இருக்கா? What is your name? பாட்டிஸ் அவர் பாட்டிஸ். அது parties இல்லம்மா. What is your name? பாட்டிஸ் அவர் பாட்டிஸ். டேய், எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஆ? எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒருத்தர் தெரியாம கத்துக்க வந்தா இப்படிதான் சிரிச்சு கிண்டல் பண்றதா? கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? அதாவது நல்லா கவனிமா. வாட் இஸ் பாட்டிஸ் யுவர் நேம்? கேன் கேன். கேன் இல்ல, நேம் 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 நேம். வெரி குட் வெரி குட். வந்துச்சு பாத்தியா? ஐயோ. புரிஞ்சிட்ட பாத்தியா? அதான் நேம். நேம்னா தெரியலையே சார். அதாவது நேம்னா பேரு. வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பேர் என்னன்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க சார். சரி. வாட் இஸ் யுவர் நேம்? சொல்லுமா. அது வந்து இன்னொரு தடவை சொல்லுங்க சார். நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோமா. சொல்றேன். வாட் இஸ் யுவர் நேம்? ஓகே சார், ஏபிசிடி சொல்லி கொடுங்க சார். அந்த வாட் இஸ் யுவர் நேம் திருப்பி சொல்லலையே. மனசுக்குள்ள சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் சார். நீங்க போறதுக்குள்ள மொத்தமா நான் சொல்லிடுறேன். ஓ, மொத்தமா அப்படி அப்படி வர்றேன். பசங்களா, பாத்தீங்களா? இந்த பொண்ணுக்கு நான் 4 தடவை தான் சொல்லி கொடுத்தேன். கப்புன்னு புடிச்சிக்கிச்சு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும், புரியுதா? புரியுது சார். இப்ப ஏபிசிடி ஆரம்பிப்போம். ஆ ஏ ஏ பி பி இசட். இசட். சார் இன்னொரு வாட்டி. இன்னொரு வாட்டியா? ஏ ஏ சார் சார் என்ன சார் கத்து கொடுக்க சொன்னா தூங்கிட்டீங்க? நீ இன்னும் போகலையா? நான் டயர்டாகி படுத்துட்டேன். நீ ரொம்ப ஆர்வமா தான் கத்துக்க வந்த. நானும் ஆர்வமா தான் கத்து கொடுத்தேன். ஆனா ஒட்டுமொத்தமா என்ன கோளாறாக்கி விட்டியம்மா. சார் நாங்க வீட்டுக்கு போலாமா சார்? போகடா, கிளம்பு கிளம்பு. சார் நம்ம ஆரம்பிக்கலாமா சார்? அம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருட்டிட்டு வருது. பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்துட்டா. அப்படின்னா எனக்கு ஏபிசிடி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போங்க சார். ஐயோ, நீ சொல்லி கொடுத்துட்டு போன்னு சொல்றது என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிடுன்னு சொல்ற மாதிரியே இருக்குமா? ஒண்ணு செய்யறம்மா, வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறமா. வீட்டுக்கெல்லாம் வேணாம் சார், எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாமா, கிண்டல் பண்ணிட்டாலும் நீ அப்படியே பயந்து ஓடிடுவ பாரு. தெரியாம வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்துட்ட. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லம்மா. என்னாச்சு வனிலா? அக்னி வெயில காஞ்ச வெள்ளரிக்கா மாதிரி மாஸ்டர் டயர்டாகி கிடக்குறாரு. வாட் ஹேப்பன் டு? இல்லண்ணே, சார் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஓ தம்பி ஆ முடியாம போனது இவளாலதான். இப்ப கூலா சொல்றா முடியாம நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. தம்பி அப்பா நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. ஆ போகும்போது வேணா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு போகிறோம். அண்ணா, விடுங்க. ஐயோ, பின்னால நடிக்காத. விடு. அண்ணா, விடுங்க. அண்ணா, ஐயோ. விடுப்பா. உனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளில போடா. அதை சொல்ல நீ ஏற உன்னால மனுஷன் வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. ஏய், எங்கடா போற? அண்ணா, விடு. ஏன் இப்படி பண்றீங்க? அண்ணா, விடு. நீ யோசிச்சு பாரு. அண்ணா. டேய் விடுப்பா. விடுப்பா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல கைய வச்ச ஏன் அண்ணாமலை, உனக்கு வர வர ரொம்ப தான் திமிரா போச்சு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருதாணி மேல கை வைப்ப? சும்மா இருமா. இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் அண்ணன் கிட்ட சொல்றேன். இதோட நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. டேய், என்ன வேணா பண்ணிக்கோ. முத்தரசன் பேங்க்ல கட்ட சொல்ல என்கிட்ட பணத்தை கொடுத்தான். இவன் அதை எடுத்தான், நான் தடுத்தேன், அவ்வளவுதான். ஏய், என் வீட்டுல நான் பணம் எடுத்ததுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டல. விட மாட்டேன்டா. உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. டேய் பண்றத பண்ணிக்க போட. வருத்தப்படுவடா. ஏண்டா இப்படி பண்ணோன்னு நீ வருத்தப்படுவ. அட வைக்கிறடா. அண்ணே, மருதாணி, உன்னை, அண்ணே, மருதாணி, அண்ணே, நில்லு. மாப்பிள்ள என்ன என்ன இதெல்லாம்? விடுறா. வெண்ணிலா, நடந்த விஷயத்தை எதையும் முத்தரசன் கிட்ட சொல்ல வேணாம். பாவம், ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதை நாம சொல்லி அவனுக்கு தெரிய வேணாம். நான் அவங்களா சொல்லட்டும். நம்மள அப்புறம் பார்த்துக்கலாம். அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன்டி இப்ப டென்ஷன் ஆகுற? மருத நினைச்சுதான் அவரை பதட்டமா போன் பண்ணதை பார்க்கும்போது அங்க அங்க என்னமோ நடந்திருக்கு. ஸ்வேதா, ஸ்வேதா, மருது, என்ன கோலம் இது? என்னாச்சு? ஏன் சட்டையெல்லாம் கிழிச்சிருக்கு? மருது என்ன ஆச்சுடா? இன்னும் என்ன ஆகணும் பாத்தீங்களா மருதானாவோட கதிய? என்னாச்சு மருது, சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? எப்ப நீ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தையோ அப்பயே இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதை போயிடுச்சு. நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம் தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்னாச்சு சொன்னாதானே எனக்கு தெரியும். யார் ஸ்வேதா? யார் இந்த அண்ணாமலை? ஒரு வேலைக்கார நாய். அவன் என் சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டான் தெரியுமா? அடிச்சுட்டானா? ஆனா அது கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்ல. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தாங்க, ஆனா யாரும் எதுவும் கேட்கல. ஏன் ஸ்வேதா, அண்ணன் பணத்தை எடுக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? வீட்டு செலவுக்காக தான் காசு எடுத்து ஸ்வேதா. ஆனா அந்த காசை எப்படி எடுக்கலாம்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். இங்க பாரு ஸ்வேதா, நீ எப்ப அந்த வீட்டை விட்டு போனியோ அப்பவே அங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு. வீட்டுக்குள்ள ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இத பாரு, இத இப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்க, அப்புறம் எதுவுமே நடக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்களுக்கு நீ யாருமே கிடையாது ஸ்வேதா. இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிப்போம் நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்ல. பார்த்தல எப்படி வந்து நிக்கிறோன்னு. ஏய், என்ன பொம்பளை புள்ள மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க?
அவனை வெட்டி பொலி பண்ண வேணாமா? டேய், அவனை வெட்டி தலையெடுத்துட்டு வந்தேனா நீ என் தம்பி சந்தோஷப்பட்டிருப்பா. நீங்க வந்து அழுது புலம்பிட்டு இருக்க. இல்ல தென்னரசு, அவனை வெட்டி போலி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போயிட்டா அவங்களுக்கு இன்னும் கொண்டாட்டம் ஆயிடும். இந்தா. வளையல் எப்படி? வளையல் மட்டும் எடுத்தா பத்தாதுங்க ஐயா. சிறப்பாக விளையாடி வளையல் ஜெயிச்சு கொடுத்த முத்தரசன் ஐயா மீண்டும் மஞ்சள் குங்குமத்தை ஜெயித்து இளவரசி வெண்ணிலாவிற்கு வாங்கி கொடுப்பார். ஏய், ஏன் உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன், வீட்டு பக்கம் வந்து பாரு, பிச்சிரும். போடுங்கய்யா, வளையம் போடுங்க. வாங்க ஐயா, வாங்க வளையத்தை போடுங்க, வாங்க. ரொம்ப ஓவரா போற நீ. புடிங்க புடிங்க ஐயா, போடுங்கய்யா. முத்து மாமா, அப்ப மாதிரி தப்பா வீசிராத. அப்பா ஒரே தடவைல எடுத்துருங்கப்பா. முத்து மாமா, இரு நான் சாமியை வேண்டிக்கிறேன். ஐயா போடுங்கய்யா, பாத்துக்கலாம். உங்களால முடியும் ஐயா. சத்தியமா போடுறேங்க. இங்கே வீட்டதை பார்த்தா முத்தரசையா போட்ட மாதிரி தெரியலையப்பா. சாமியே வந்து மஞ்சள் குங்குமத்தில் போட வச்ச மாதிரிலாம் இருக்கு. முத்தரசன் ஐயா கையால உனக்கு மஞ்சள் குங்குமம் கிடைக்கும்னு அந்த கடவுள் சொன்ன மாதிரி இருக்குமா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. அண்ணாமலை சாருங்களா? ஆமா, நீங்க? சார், நான் தான் சர்வீஸ் இன்ஜினியர் பேசுறேன். மில்லுக்கு வர சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ சர்வீஸ் பண்ணிடலாமா? நாளைக்கு தானே வரேன். நீங்க இன்னைக்கே வந்து நிக்கிறீங்க? இல்லை சார், இங்கே பக்கத்தில் சைட்டுக்கு வந்தேன். வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சார், என்கிட்ட வண்டி இல்லை, இந்த முக்கு ரோட்ல தான் நிற்கிறேன். கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கங்க, 2 பேரும் சேர்ந்து மில்லுக்கு போயிடலாம். நான் வந்துடுறேன், அங்கேயே இருங்க. மில்லில் மிஷின் சர்வீஸ் பண்றதுக்காக ஆள் வந்திருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. நான் முடிச்சுட்டு நம்புறோம். அப்பா வாங்க படுத்து கடைக்கு போலாம். வா சித்தி, வா போலாம். வா போலாம்.
உலகத்துல இல்லாத மஞ்சள் குங்குமத்தை மாமா தந்துட்டாருங்கிற மிதப்புல நடந்து போறோம். அது அவ கையில கிடைக்கவே கூடாது. தரையில விழுந்து மண்ணோட மண்ணா போகணும். வேணாம் தெரிஞ்சு விட்டு வெட்டா அவனை நீ நிக்கிற போடா வெட்டா என்னடா கழுத்தை வர சொன்னா கைய வெட்டுற ஓடுற அவனை கழுத்துல போல நான் நினைச்சது நடந்துடுச்சு. என்னாச்சு? பாம்பா? இத ரப்பர் பாம்பு. நீ இருக்கிற பாரு. இத பார்த்து நீ பயந்து மேல இருந்து கீழே விழுந்து நல்ல வேலை புடிச்சன்னா. சித்தி இத பார்த்தா நீ பயந்த? நல்லா கேளு ருத்ரா. ஐயோ, என் மஞ்சள் குங்குமம் கொட்டிருச்சு. என்ன முத்து மாமா இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு? வெண்ணிலா, அதை விட்டுரு. வெண்ணிலா, எதுக்கு அதை அள்ளிட்டு இருக்க? வெண்ணிலா, நான் வேற வாங்கி தரேம்மா, அதை விட்டுரு. நான் தான் வேற வாங்கி தரேன்னு சொன்னேன். தெளிவா? நல்ல பொண்ணு மாடி. வா ஆத்தா, மஞ்ச குங்குமம் கூட ஆத்தா. முத்தரசு, முத்தரசு. அண்ணே, டேய் டேய், அண்ணே, என்னடாச்சு? அண்ணே, என்னடாச்சு? வெட்டிட்டாங்க. என்னடா சொல்ற? எப்படி? ஐயோ, என்னடா டேய், இது
சொன்னது? நான் தான்டா. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா. நேத்து முத்தரசு ஐயா எங்க பானை அத்தனைக்கும் காசு கொடுத்து எங்க வயித்துல பாலை பார்த்தாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கு ஏதாவது செய்யணும்னு மனசு துடியா துடிச்சுது. எப்பவுமே எங்க தொழில தொடங்கும் போது முதல்ல செய்யற 2 பானைய கடவுளுக்குன்னு எடுத்து வச்சிருவோம். அதான் அந்த 2 பானைய ஐயாவுக்கு எடுத்து கொடுத்து பொங்க வைக்க சொல்லலான்னு தேடி வந்தேன். ஐயா இருக்கார வீட்டுல? கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பணைய தெய்வத்துக்கு கொண்டு வரலையா, அந்த தெய்வமா நேர்லயே வந்திருக்கீங்க. முத்து பேச்சு, இந்தாம்மா பானை. பொங்கல் வைக்க போறோம். நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா. வெண்ணிலா, இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமாமா? எப்படி நடக்குதுன்னு? நீ கும்பிடுறியா ஆத்தா, அவதாமா இந்த தாத்தா பாட்டி உருவத்துல வந்திருக்கா. அவங்க கொடுத்தாங்களே பானை, அது பானை இல்லம்மா, நீ வாங்கின வரோம். கரும்பு அசையாம நிக்கணும், இல்ல குளிஞ்சு ஜூஸ் ஆக்கி குடிச்சிருவேன். என்னம்மா 2 பானை வச்சிருக்காங்க? அதானே. ஹலோ, 2 பானை எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். விஷயம் இருக்கு, வர வேண்டிய வரட்டும். ஆல் டீடைல்ஸ் டெல்லிங் யூ. வேர் இஸ் த விழா நாயகன்? ராஜா சிங்கம், இந்த வீட்டுக்கு ராஜா என் மாப்பிள முத்தரசு, மகாராஜா முத்தரசு வருகிறார் வருகிறார் வருகிறார். பராக் பராக் பராக். அடுத்தது என் நண்பன் மகாராஜா முத்தரசு கேட்ட மகாராணி, புன்னகை செல்வி, கோபம் என்றால் என்னவென்றே தெரியாத தங்க மனசுக்காரி, எங்க வீட்டு இளவரசி வருகிறார் வருகிறார் வருகிறார். பராக் பராக் பராக். அவர்கள் நீ 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 ராணி இல்ல இல்ல, இவங்க பெரிய ராணி, நீ குட்டி இளவரசி, அழகு இளவரசி. ஏய், எதுக்கு இப்ப 2 பானை? மாப்பிள 2 பானை தானே வச்சிருக்காங்க, அதுக்கே இப்படி சாக்காவுற? 2 பானையிலையும் பொங்கல் வைக்க போறோம். அதான்டா கேக்குறேன், எதுக்கு? பசிக்கும் இல்ல, பசிச்சா பொங்கல் சாப்பிடணும் இல்ல. அத்தை சொல்லிடலாமா? அண்ணே, 2 பானையில பொங்கல் வைக்க போறோம். அது உங்களது, இது அண்ணியது. இதுல எந்த பானை முதல்ல பொங்குதோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. ஜெயிச்சவங்க சொல்றத தோத்தவங்க கேட்கணும். கிட்டத்தட்ட அடிமை மாதிரி. ஏன் சரிடே, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தானே இருக்க போறாங்க. இப்பவே ரிகர்சல் பார்க்க சொல்றியா? எஸ் மேடம், ஓகே மேடம் அப்படின்னு முறைக்காத மாப்பிள. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சகஜம். மாப்பிள, பெண்ணில பொங்கல் வைக்கிற அழக பாத்தியா?